வணக்கம். டிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரம் கஸ்பா பகுதியில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் உத்தர பூஜை குழுவினரால் 2ஆம் ஆண்டு மகா அன்னதானம் மற்றும் படிபூஜை விழா வெகு சிறப்பான முறையில் 17/11/2025 தேதியில் நடைபெற்றது. காலையில் வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனை, தீப ஆராதனை, அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் மகா அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மாலை 6 மணி அளவில் வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பான விளக்கு பூஜை மற்றும் படிபூஜை ஸ்ரீ ஐயப்பன் உத்தர பூஜை குழுவினர் சார்பில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பன் மகா பூ அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. பக்தி பாடல்களுடன் ஸ்ரீ ஐயப்பன் உத்தர பூஜை குழுவினரால் சிறப்பாக நடைபெற்றது. பூஜை முடிவில் இரவு நேரத்தில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுத்து சிறப்பித்தார்கள். பக்தி செய்திக்காக ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரம் கஸ்பா பகுதியில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் உத்தர பூஜை குழுவினரால் 2ஆம் ஆண்டு மகா அன்னதானம் மற்றும் படிபூஜை விழா வெகு சிறப்பான முறையில் 17/11/2025 தேதியில் நடைபெற்றது. காலையில் வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனை, தீப ஆராதனை, அலங்காரம் நடந்து முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் மகா அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மாலை 6 மணி அளவில் வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பான விளக்கு பூஜை மற்றும் படிபூஜை ஸ்ரீ ஐயப்பன் உத்தர பூஜை குழுவினர் சார்பில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பன் மகா பூ அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. பக்தி பாடல்களுடன் ஸ்ரீ ஐயப்பன் உத்தர பூஜை குழுவினரால் சிறப்பாக நடைபெற்றது. பூஜை முடிவில் இரவு நேரத்தில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுத்து சிறப்பித்தார்கள். பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்.